கிரகண காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவின் பாகையின் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணமும், சூரியன் சந்திரன் மேற்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும் போது சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த அற்புதமான வானியல் நிகழ்வின் போது பூமியின் நிழல் நிலவை முழுவதுமாக மறைப்பதால் நிலவு அடர் சிவப்பு நிறத்தில் தோன்றும். இது இரத்த நிலவு, பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது. வானம் தெளிவாக இருந்தால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை முழுமையாக காண முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்றும் இதற்கு தொலைநோக்கி அல்லது பைனாக்குலர் தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் வந்துவிடுகிறது. இதனால் ராகு பாம்பு அவரை பிடித்து முடமாக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்கள் சொல்லவும் இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷம் நீங்குகிறது. இதனால் கிரகணத்தின் போது பக்தியுடன் இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவரவர் செய்த பாவங்கள் தீரும், இறைவன் அருளும் கிடைக்கும். கிரகணம் நிகழும் காலம் பீடை காலம் என புராணங்களில் சொல்லப்படுவதால் அந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. சந்திரனின் கதிர்களின் கதிர்வீச்சில் ஏற்படும் மாற்றம் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் என கூறப்படுகிறது. கிரகணம் ஏற்படும் போது இந்தியாவில் பல கோவில் மூடப்பட்டாலும் சில கோவில்களில் நடை திறந்திருக்கும். அதில் ஒன்றுதான் காளஹஸ்தி கோவில். இந்த கோவில் கிரணத்தன்று மூடப்படுவதில்லை. அதே நேரம் கிரகண நேரத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் சுவர்ணமுகி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றான வாயு தலம் ஆகும். காளஹத்தீஸ்வரர் கோயில் என அழைக்கப்படும் இது ராகு கேது தோஷ பரிகாரத்திற்கும் காளத்தி நாதருக்கும் பெயர் பெற்றது. தமிழ் இலக்கியங்களில் திருக்காளத்தி என போற்றப்படும் நாயன்மார்களால் பாடப்பட்ட சிவத்தலம். கிரகணம் அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கோயில்கள் அனைத்தும் நடை சார்த்தப்பட்டிருக்க வேண்டும். செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தர்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யலாம். அதுபோலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் பாராயணம் செய்யலாம். கிரகணம் முழுதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும்.